श्री राम जय जय राम। श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 9வது அத்தியாயம் 51வது श्लोकम्। ब्रह्मलोकाभिवाञ्छायां सम्यक् सत्यां निरुध्यताम् विचारयेद्य आत्मानं न तु साक्षात् करोत्ययम्। கடந்த வகுப்புல இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த முக்கியமான விசாரணம் சம்வாதி பிரம அப்படின்னு ஆரம்பித்து தொடங்கின இந்த அத்தியாயம் ஒரு சாதகன் லிசனர் ஸ்ரவணம் பண்ணி பரோட்ச ஞானம் முதல் அவாப்த வாக்கியத்தினால் அடைஞ்சு அதுக்கு பிறகு அந்த மகா வாக்கிய விசாரணமும் கேட்டு அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டு கூட அவனுக்கு ஞான நிஷ்ட வரலை. பாருங்கோ, he traveled all the way, பரோக்ஷ ஞானம் தென் அபரோக்ஷ ஞானம் எல்லாம் தெரிஞ்சது ஏற்பட்டது, ஆனாலும் ஞான நிஷ்ட வரலை. அப்படி சில பேர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணுறது என்ன, அதுக்கு காரணம் பல பிரதிபந்தங்கள் இருக்கும். திருஷ்ட பிரதிபந்தங்கள் அதிருஷ்ட பிரதிபந்தங்கள். அப்படி இருக்கிற பிரதிபந்தங்களை நீக்கிறதுக்காக அவன் நிர்குண பிரம்ம உபாசனா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தினு தான் இப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது நடுவில் அந்த நிர்குண பிரம்ம உபாசனை செய்கிறவனை எவ்வளோ நாள் பண்ணணும், அவனுக்கு எத்தனை ஜென்ம வேணும் அப்படியெல்லாம் சந்தேகம் வந்தால் அதுக்கு அது சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு ஜென்மா, ஒருத்தருக்கு இன்னொரு 2 ஜென்மா, இல்லைன்னா உடனே கூட இந்த ஜென்மத்திலேயே முடியலாம். ஆனால் பிரதிபந்தங்கள் எப்போ நீக்கப்படுறதோ அப்போது செய்கிற இந்த சாதனா பிரயத்தனமெல்லாம் வேஸ்ட் ஆகுமா ஏதாவது, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது அங்கே திரும்பி தொடங்கணுமான்னா இல்லை. அதுக்கு பகவத்கீதையில் சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன மாதிரி அங்கே நின்று கோட் பண்ணி இந்த யோக பிரஷ்டனா அவனை அடுத்த ஜென்மத்தில் வரும்போது அங்கேருந்து சாதனை தொடங்குவான். அவனுக்கு ரொம்ப பரிஸ்திதி எல்லாம் சானுகூலமாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக அவன் சத்தியத்தில் நிஷ்டன் ஆகிடுவான் அப்படின்னு அந்த பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட யோக பிரஷ்டனுடைய விஷயங்கள் சில ஸ்லோகங்கள் இங்கே நம்ம 47 பார்த்தோம். சில விவரணம் அது முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் இந்த கடைசி இந்த ஸ்லோகத்தில் அங்கே வரைக்கும் சொன்ன ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் அவன். ஆனால் இன்னொருத்தனு இங்கே ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் இன்னொரு பிரதிபந்தம் అనేది எது ஃப்யூச்சரில் ஆப்ரேட் ஆகுமோ ஆகாமி கர்ம. அப்புறம் 3 பிரதிபந்தங்களை முக்கியமாக பிரித்து சொல்லும்போது வர்த்தமான பூதகால பிரதிபந்தம், வர்த்தமான கால பிரதிபந்தம், பாவி கால பிரதிபந்தம் அப்படின்னு ஆகாமி பிரதிபந்தம் இப்படியெல்லாம் கூட அது நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஆகாமி பிரதிபந்தம் வரப்போகிற ஃப்யூச்சர் பற்றி அது கூட ஒரு
பிரதிபந்தமாக இருக்குமான்னு காரணம் சொல்லும்போது இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு சொல்லும்போது பிரம்மலோகம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறவனை வந்து அவனை அப்புறம் வந்து அவனுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஜீவன் முக்தி இந்த ஜென்மத்தில் அபரோக்ஷ ஞான நிஷ்டை ஏற்படாது. அந்த பிரம்மலோகம் போகிறதுன்னு சொன்னால் எந்த அனாத்ம வாசனையானா இருந்தால் கூட அதை அந்த உதாரணம் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பிரம்மலோகம்னு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சொல்கிறதுனால, ஆனால் பிரம்மலோகத்துக்கு போகணுமனே நிஜமாக யோசிச்சு பார்த்து இப்போ இந்த காலத்தில் நமக்கு யாருக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கே இல்லைன்னு அசல் அப்படி ஒன்று இருக்கா, அது போகணுமா, ஏதோ மேக்ஸிமம் அடுத்த ஜென்ம நல்லபடியாக பிறந்தால் போதும் அப்படி அனுப்பிச்சுக்குவான். இது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த காலத்தில் பாருங்க, அனாத்மத்துக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது ஆகட்டும், எது அவனுடைய அபிமானத்தினி அகங்காரத்தினி ஸ்ட்ரென்தன் பண்ணுமோ அதுக்காக அவனுக்கு இன்னும் எனக்கு இங்கே வசதி சரியில்லை, நான் இங்கே படிக்க முடியலை, இங்கே கிளாஸுக்கு போக முடியலை, அதனால் இங்கே சிரவணம் பண்ணல, ஆனால் சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்ல ஒழுங்காக இருந்தால் நான் படிச்சுக்குவேன், அதனால் எனக்கு வந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வரும். அப்போ என்னாச்சு, அகங்காரம், அதனால இந்த அகங்காரத்துக்கு சுற்றி இருக்கிற மமகாரம் అనేది எனக்கு அந்த வேணும் இங்கே வேணும். அதே மாதிரி தான் லோக விஷயங்கள் ஏதாவது கூட உள்ள ஒரு ஆசை இருந்தால் அகங்காரம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் சாட்சி வந்து ரொம்ப ஒல்லியாக தின்னாக இருக்கும், சாட்சித்துவம் தெரியாது, அகங்காரத்துவமே பலமாக இருக்கும். அதனால சொன்னோம், ஈவன் அமெரிக்காவுக்கு போகிறது అనేది ஆசை பாருங்க மக்களுக்கு, என்னமோ வாழ்க்கையிலோ அதே போதும் அங்கே போகிறது அப்படின்றதுன்னு. அதனால இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை இருந்துட்டா என்ன ஆகும்னா அவன் இங்கே வந்து சாட்சாத்கார் நது சாட்சாத் கரோத்தி அயம், இங்கே அவனுக்கு ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட ஏதோ ஒரு ஆசை இருந்தால் அதையும் ஒரு பிரதிபந்தந்தான். இங்கே முக்கியமாக அந்த காலத்தில் சொல்கிற சாஸ்திரத்தில் சொன்ன அந்த பிரம்மலோகம் போய் அப்புறம் அங்கே போனால் என்ன ஆகுமானது நமக்கு தெரியும். அப்படின்னா கிரமமுக்தி தான் அடைவானே. இப்போது கிரமமுக்திக்காக இந்த பிரம்மலோகம் போகிறதுன்னு சொல்கிறாரா? இங்கே அடுத்தது 52வது ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்ய சுவாமி ஸ்ருதினி கோட் பண்ணிட்டு இந்த கிரமமுக்தி போகிற விஷயத்தின்னு முக்கியமாக எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. அந்த ஸ்லோகம் படிக்கிறோம் இப்போ நாம் 52. இந்த முதல் வரின்னு வந்து பிரிக்காமே சேர்ந்து படித்தாதான் அது ஒழுங்கா வரும். வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா இதி சாஸ்திரதः பிரம்மலோகே சகல்பாந்தே பிரம்மணா சஹ முச்சதே. முதல் வரி ரொம்ப வேகமாக படித்தேன்னா கேளுங்க. வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா இதி சாஸ்திரதः பிரம்மலோகே சகல்பாந்தே பிரம்மணா சஹ முச்சதே. இது வந்து 3-4 உபனிஷத்துகளுக்குள்ள வரும் இந்த மந்திரம். ரொம்ப ஃபேமஸான மந்திரம். பூர்ண கும்ப மந்திரமுలో 2வது பாதி ஓம் ந கர்மணான பிரஜயான ஆரம்பிக்கிற பூர்ண கும்ப மந்திரத்தில் 2வது பாகம் வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகேஷு து. 2 வகையான ரீடிங்ஸ் இருக்குது இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும், இந்த லைனுக்கு மட்டும். தே பிரம்மலோகே து தே பிரம்மலோகேஷு. இது வந்து 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதுக்கு கொடுக்கப்படுறது. ஆதிசங்கரருடைய இன்டர்பிரிட்டேஷன் முண்டகோபனிஷத்தில் இந்த மந்திரம் வருதுனால அங்கே அவர் சொல்லும்போது இது வந்து ஜீவன் முக்தி விஷயம் பற்றி தான். அங்கே அந்த பிரம்மலோகம்னா பிரம்மன்னு
தான் பிரம்மனனி உணர்ந்து இங்கே அவனு ஜீவன்முக்தன் ஆயிடுவான்னு தான் பெரும்பாலும் அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்படுறது. ஆனால் இங்கே வேறு பிருஹதாரண்யகோபனிஷத்தில் கூட இந்த மந்திரம் இதே மாதிரி இல்லைன்னா இந்த அர்த்தம் வர மாதிரி மந்திரம் இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் எடுத்தா இல்லை. இப்போ இங்கே வித்யாரண்ய சுவாமி எடுத்து சொல்கிற முக்கியத்துவம் என்னன்னா காரணம் கிரமமுக்தி பற்றி தான். ஸோ அப்போது இங்கே அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கிறதுனால அந்த ஆசை நிறைவேறலை. ஆனால் இங்கே வேதாந்தம், சிரவணம், நிர்குண பிரம்மம் எல்லாம் கேட்குறான். ஆனால் இன்னும் அந்த நிஷ்டை வரலை. மைண்டு செட்டப் ஓகே, மைண்டு செட்டப் வந்து வேறே மாதிரி இருக்கு. அந்த மைண்ட் செட்டப்னு மாற்றுக்கிறதுக்கு இவனு வந்து அங்கே போய் பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மலோகத்தில் பிரம்மதேவன்கிட்ட இருந்து வேதாந்தம் படித்து பிரம்மதேவன் அதான் இங்கே சொல்கிறாரு. எப்போன்னா வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தாக. ஓ பதத்துடைய அர்த்தம் பாருங்கோ. ஸோ நம்ம வந்து கிரமமுக்தி விஷயமாக எடுத்து தான் இங்கே வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு. வேதாந்த விஜானம் சுனிஷ்டான ரொம்ப நல்லாவே இங்கே சாஸ்திர அத்தியனம் பண்ணி செல்ஃப் நாலேஜில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறான். த்ரூ த ஸ்கிரிப்சரல் ஸ்டடி வேதாந்த விஜானத்தினை தெரிஞ்சுக்கிட்டு சுனிஷ்டித்தான அவன் அர்த்தங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருந்து இது சாஸ்திரத்தக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது முண்டகோபனிஷத்திலும் பிருஹதாரண்யகோபனிஷத்திலும் கைவல்யோபனிஷத்துலேயும் சொல்லப்பட்டது. என்னாகும் அவனுக்கு சக பிரம்மலோகே ஓகே கல்ப அந்தே பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மாஜி கிட்ட இருந்து பாட்டம் படித்து கற்றுக்கிட்டு பஞ்சதசி கூட சேர்ந்து அப்போது கல்ப அந்தே பிரம்மதேவனுடைய அந்த கல்பம் ஒரு சிருஷ்டி முடியும் போது அது எத்தனை வருடங்கள் 2000 சதுர்யுகம்சா அவ்வளவு நாள் அங்கே இருப்பான். இருந்துட்டு அப்புறம் அங்கே பிரம்மணா சக எப்போ பிரம்மதேவன் வந்து அந்த சிருஷ்டி முடிச்சுட்டு அவர் மறைஞ்சு போகிறாரோ மறுபடியும் தூங்குறாரு, அப்போது இவன் இந்த ஜீவன் அவன் பிரம்மதேவன் கூட வந்து அப்புறம் ஜீவன் முக்தி அடைவான் அங்கே. அப்போ ஏன் அங்கே போய் படித்து அத்தனை வருஷங்களுக்கு அப்புறம்தான் சாதிக்கணுமா ஜீவன் முக்தி? ஏன் இப்போ இங்கே வேண்டான்னு அவன் விரும்பலை, ஏற்றுக்கலை. அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பிரம்மலோகம் போவா உபாசனை இது நீன்வன். அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தினை இங்கே கோட் பண்ணார். அப்படி பிரம்மணாசக முச்சதே முச்சதேன்னு இங்கே ஜீவன் முக்தி அடைவான். அப்படி ஸோ எந்த ஒரு விதமான ஆசை இருந்தால் கூட அந்த சாதகனுக்கு வந்து அது தடம் தான். எந்த ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மகா வாக்கிய உபதேசம் అనేది வந்து இது ஃபேக்டனே தான் எடுத்துக்கணும், இது எனக்கு சத்தியம்னு எடுத்துக்கணும். சரி, அது சொன்னதுக்கு பிறகு விசாரம் பண்ணுறதுக்கு மட்டும் பிரதிபந்தம் இல்லை. நாட் ஓன்லி ஃபார் விசாரம் செஞ்சதுக்கு அப்புறம் பிரதிபந்தம் இல்லை, விசாரம் செய்யறதுக்கே வராமல் பிரதிபந்தம் இருக்குது. அப்படின்னா இவனுக்கு பரோட்ச மகா வாக்கிய விசாரணத்துக்கே வர முடியல, கேட்கலை. ஏதோ ஆப்த வாக்கியம் கேட்டு பரோட்ச ஜானம் வரைக்கும் தான் வந்தான். இல்லை அதுக்கு கூட பாக்கியம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இன்னொரு பிரதிபந்தம்னா யாருக்கு இது பரோட்ச ஜானம் ஏற்பட்டது ஆப்த வாக்கியம் கேட்டு, ஆனால் மகா வாக்கியம் கேட்கறதுக்கே இவனுக்கு பாக்கியம் கிடைக்காமல் இருந்த இது ஒரு வகையான பிரதிபந்தம். அப்படின்னு சொல்லும்போது 53வது ஸ்லோகத்தில் ஸோ விசாரணக்கு வந்ததுக்கப்புறம் கூட பிரதிபந்தம், விசாரணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பிரதிபந்தம் படிக்கிறோம். 53 கேஷாஞ்சித் ச விசாரோபி கர்மணா பிரதிபத்யதே ஸ்ரவணாயாபி பஹுபிஹி
யோ ந லப்ய இதி ஸ்ருதேஹே. இங்கே கூட ஸ்ருதியுடைய அதாரிட்டியை எடுத்துக்கிறாரு. பிரமாணம் என்ன ஸ்ருதின்னா கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு மந்திரம். அது என்னன்னா கட்டோபனிஷத்தில் சொன்னது. அது நான் அது ஃபுல்லாக படிக்கிறேங்க. ஸ்ரவணாயாபி பகுவீர் யோ ந லப்ய. அங்கே இது கொடுத்துருக்காங்க நம்பரு, எங்கே வரும் இதனி. முதல் அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் 2வது முண்டகத்தில் 7வது மந்திரம். ஸ்ரவணாயாபி பகுவீர் யோ ந லப்ய ஷுண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹு. என்ன சொல்கிறதுன்னா ஜென்ரல் சிம்பிள் மீனிங்கு, ஸ்ரவணாயாபி கேட்கறதுக்கே முதல் மகா வாக்கிய விசாரணம் கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வராது. ஏதோ ஒரு காரணத்தினால கேட்டால் சரியாக கேட்கலையா, இன்டென்சிலியே கேட்கலையா, இன்ட்ரெஸ்டாக இல்லை, மகா வாக்கிய விசாரணமே சொல்லல, ஏதோ வேறு கொஞ்சம் வேதாந்தம் தான் சொல்கிறாரு குரு, அப்படிப்பட்ட குரு கிடைச்சானா இவனுக்கு, ஏதோ மொத்தத்தில் நாள் அபியா கிடைக்க மாட்டேங்குதே. ஒருவேளை கேட்டால் கூட ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹு, கேட்டால் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் அங்கே என்ன சொல்லுவோன்னா, ஆச்சரியோவக்தா குஷலோஸ்ய லப்தம். யாராவது இது சொல்லி கொடுக்குறாங்க, விவரிக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் டீச்சிங் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியந்த உலகத்தில். அப்போது அது யாருக்காவது கேட்டு லபிச்சதுன்னு அப்படி அது கேட்கறதுக்கு தயாராகி சின்சியராக அட்டெண்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிறதுன்னா அது கூட ஆச்சரியந்தான். ஆச்சரியோ குஷலோஸ்ய லப்தா. யாராவது அப்படி வந்தால் நான் ரொம்ப குஷலம், ரொம்ப டேலண்டடாக இருந்திருக்கணும், குஷலனாக இருக்கணும். அப்புறம் ஆச்சரியோ ஜ்ஞாதா குஷலானுசிஷ்ட. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அது அப்படி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாருன்னா யாராவது, எல்லாமே ஆச்சரியம் என்று ஸ்ருதி. அதனால ஸ்ரவணாயாபி பகுவீர் யோ ந லப்யா, அந்த வார்த்தை மட்டும்தான் வித்யாரண்ய சுவாமி இங்கே எடுத்துகிட்டு கோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கோ, யஹ இந்த ஆத்மா பிரம்மன் பற்றி பகுவிஹி நிறைய பேருக்கு ஸ்ரவணாயாபி ஈவன் கேட்கறதுக்கே அந்த மகா வாக்கிய விசாரம் பிரம்மனை பற்றி கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆத்மனை பற்றி ந லப்யா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே அதிருஷ்டமே கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. இதி ஸ்ருதேஹே, ஸ்ருதிலோ இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சொல்லி அதுக்கப்புறம் கேஷாஞ்சித் ஸோ இந்த அன்லக்கி பீப்புளுக்கு சக விசாரா இந்த மகாவாக்கிய விசாரம் அப்பி கர்மணா பிரதிபத்தியதே, அவங்களுடைய ஓவர் இன்வால்மெண்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா பூர்வ ஜன்ம கரம் பலம் ஏதோ காரணத்தினால பிரதிபத்தியதை, அது பிரதிபந்தமாக நடுல தடமாக நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ருதி வாக்கியத்தை கோட் பண்ணி இங்கே அது தெரிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் 54வது ஸ்லோகம் இன்னும் கூட நிறைய விதமான தடங்கள் இருக்கு. இன்னும் நிறைய விதமான தடங்கள் இருக்கு அப்படின்னு இப்படி அந்த தடங்கள் பற்றி சொல்கிற பிரதிபந்த விஷயத்தை இந்த 53 கன்க்ளூட் பண்ணார். 54 இப்போது டாபிக் 53 வரைக்கும் மகா வாக்கிய விசாரம் மட்டும்தான் அபரோக்ஷ ஞானத்தினை ஜெனரேட் பண்ணும், உருவாக்கும் అనేది உறுதி பண்ணிட்டு அதுதான் விஷன் டாபிக் 53 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது.
அப்போது இப்போ 54லேருந்து என்ன வருது? முதல் ஸ்லோகம் படிக்கிறோம். அத்யந்த புத்திமான்யாத்வா சாமக்ரியா வாப்ய சம்பவாத் யோ விசாரம் ந லபதே பிரம்மோபாசீத சோனிஷம். இன்னொரு சில முக்கியமாக ரெண்டாக பிரித்து 2 பிரதிபந்தங்களை பற்றி இங்கே சொல்கிறாரு. இதோட அர்த்தம் சொல்லிவிட்டு இங்கேருந்து அசలు என்னதான் டாபிக்கு எதுக்கு అనేది ஓகே நம்ம பார்க்குறோம். அத்தியந்த முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் ஒன்று ஆரம்பிச்சு இப்போது இனிமே அது என்ன டாபிக்னு சொல்கிறேன். நிர்குண பிரம்மா உபாசனா சம்பவ. நிர்குண பிரம்ம உபாசனை மூலமாக நிர்குண பிரம்ம உபாசனைன்னு செய்ய முடியுமா? ஏன்னா சில அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகிறது இப்போது. அது செஞ்சால் அதனால் இந்த அபரோக்ஷ ஞான நிஷ்டை ஏற்படும் காலக்கிரமத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே 54லேருந்து 73வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விசாரண அனாலிசிஸ் நடக்க போகிறது. அதனால் நிர்குண பிரம்ம உபாசன சம்பவ இட் இஸ் பாசிபிள். నిర్గుణ బ్రహ్మని ఉపాసనం பண்ணுறதுக்கு ஜென்ரலாக உபாசனை అనేది கர்மக்கு கீழே வரும். அதனால் இங்கே கர்மக்கு கீழே தான் வரும், பரவாயில்ல. ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனங்களுக்கு அடிப்படையாக வராது. இந்த நிர்குண பிரம்ம உபாசனை అనేది கர்ம தான். ஆனால் இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். இது சம்பவம் பாசிபிள் தான். ஏன் இப்படி பாசிபிளான்னு சொல்லி இந்த டிஸ்கஷன் ஏன் கொண்டு வரார் இப்போது வித்யாரண்ய சுவாமி அண்ணா? ஏன்னா அத்வைதிகளுக்குள்ளேயே there are some groups யார் வந்து இந்த உபாசனா நிர்குண பிரம்மன் விஷயத்தில் இந்த உபாசனை பண்ணுறது అనేది சாத்தியப்படாது, அது தப்பு, அது இல்லை. அப்படி ஏன்னா உபாசனை అనేది சகுணந்தான் சொல்ல முடியும். நிர்குண பிரம்மனை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படின்னு அத்வைதிகளுக்குள்ளேயே ஒரு அபிப்பிராயம், பேதாபிப்பிராயம் இருக்கிற சில குரூப்ஸ் இருக்கு. அப்போ வித்யாரண்ய சுவாமி எதுக்காக இந்த டிஸ்கஷன் பண்ணுறாருன்னா, இல்லை உபாசனா இஸ் இந்த நிர்குண பிரம்ம விஷயத்தில் கூட உபாசனா செய்ய முடியும், அது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிர்குண பிரம்ம உபாசனனை இது சம்பவம் அనే விஷயத்தின் இப்போ டாபிக் எடுத்துக்கிறார். அதுதான் பேசிகிட்ருக்குறோம். ஆனால் இப்போ அது வந்து சில பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறது இல்லை. யாரும் விசிஷ்டாத்வைதிகளோ அப்படி கிடையாது. ஏன்னா விசிஷ்டாத்வைதிகளுக்கு அது நிர்குண பிரம்மே இல்லை. அப்போது இங்கே பிரச்சனை இல்லை அதை பற்றி. அப்போது அத்வைதிகளுக்குள்ளேயே நிர்குண பிரம்மனை ஒத்துக்கிறான் எல்லாம். ஆனால் நிர்குண பிரம்ம ஞானம் மட்டும்தான் தவிர நிர்குண பிரம்ம உபாசனை అనేది முடியாது அப்படின்னு ஆர்குமெண்ட்டு. ஸோ அது வரும் இனிமே கிரமமாக. இப்போது பதங்களை பாருங்கோ. எம் விசாரம் ந லபதே. யாருக்கு இந்த மகா வாக்கிய விசாரம் செய்யறதுக்கு பாக்கியம் ஏற்படலையோ பண்ணலையோ, முந்தாவது ஸ்லோகத்திலோட அதான விஷயம். ஸோ எம் விசாரம் ந லபதே, அது ఏదో అనేక కారణాలు. ఆ కారణం ఎన్ననేది రెండవది విషయం కూడా చెప్తారు. బికాస్ ఆఫ్ వాట్ రీజన్ ఈజ్ నాట్ అవైలబుల్. எந்த காரணத்தினால இவனுக்கு மகா வாக்கிய விசாரணம் ந லபதே அன்னா 2 காரணம் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஒன்று வந்து அத்தியந்த புத்திமான்யாத்வா அப்படின்னா, புத்தி அறிவு ரொம்ப ரொம்ப டல்லாக கிராஸாக இருக்கு. கிராஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய அளவுக்கு தெளிவாக அலர்ட்டாக
சிந்திக்கிறதுக்கு வேண்டிய ஒரு கெப்பாசிட்டி ரெடினஸ் இல்லாமல் இருக்கு. ஏன்னா அந்த மகா வாக்கிய விசாரம் இதெல்லாம் சொல்லும்போது லக்ஷார்த்தம் வாச்யார்த்தம் தத்பத லக்ஷார்த்தம் தத்பத வாச்யார்த்தம் त्वंपद लक्षार्थम त्वंपद वाच्यार्थम जहती लक्षण अजहती लक्षण भागत्याग लक्षण இப்படி பலதெல்லாம் அங்கே விவரித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தலைவலியாக இருக்கே. அதனால சில வாட்டி சில பேருக்கு இன்ட்ரெஸ்டாக வந்து வேதாந்தம் படிக்க ஆரம்பித்தா கூட கொஞ்சம் டீப்பாக அனாலிசிஸுக்கு போகும்போதும் சுவாமி இந்த வேதாந்தம் வந்து எனக்கு முக்தி கொடுக்குறதோ இல்லையோ தெரியல, இப்போ தலைவலி மட்டும் நல்லா உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு, ஸோ லேதர் தேன் இட் இஸ் லிபரேஷன் கிவ்ஸ் த ஹெடேக் அనే பாவனை கூட இருக்கும், சில பேருக்கு வரலாம். அதனால் அப்போது இந்த டல்னஸ் ஆஃப் த மைண்ட், புத்தி மந்தம், இது நீக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் பொதுவாக ஷார்ப்னஸ் ஆஃப் தி இன்டலெக்டுக்கு பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அது எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியமான இல்லை. பட் ஏதோ ஒரு விதமாக நம்ம வந்து நம்ம புத்திக்கு சாண பிடிக்கணும், வைக்கணும். அதில் பஞ்சதசி படிக்கிறதே பெரிய ஒரு பாலிஷிங் த புத்தி இல்லை. அதுக்கு முன்னாடி கூட இன்னும் எதையாவது கூட ஏதோ சொல்கிறாங்களே, அந்த பசில்ஸ் பண்ணுறது குழந்தைகள் லெவலில் வந்து பார்த்தா சுடுக்குன்னு பேப்பரில் வருமே. ஆனால் அந்த காலத்தில் என்னன்னா தர்க்கசாஸ்திரத்தையும் படிக்க சொல்லுவாங்க. ஸோ தர்க்கசாஸ்திரம் படிக்கும்போது எதுக்குன்னா அது வந்து அவனுடைய புத்தினி வந்து ஷார்பன்ஸ் த ரீசனிங் ஸ்கில். இந்த ரீசனிங் అనేది விசாரம் பிரித்து பார்க்கறது అనేటువంటి ஒரு கெப்பாசிட்டி, ரீசனிங் ஸ்கில்னு வந்து அது வளர்த்தும் தர்க்கசாஸ்திரம். ரெண்டாவது வந்து வியாக்கரண சாஸ்திரம் படிக்க சொல்லும். பாஷையுடைய வியாக்கரணம் படித்தா அது என்ன பண்ணும், கம்யூனிகேட்டிங் ஸ்கில்லுன்னு வந்து அது உருவாக்கும். ஏன்னா டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கொஷின்ஸு தேவைப்பட்டால் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்குறதுக்கு. ஸோ பாஷை தெரியணும். அதனால தான் வியாக்கரணம் படித்தா புத்தி நல்லா ஷார்ப்பாகும். அப்புறம் மூணாவது வந்து மீமாம்ச சாஸ்திரம். அப்படின்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, ரீசனிங் பண்ணி அப்புறம் அனலைஸ் பண்ணி நல்லா செய்யக்கூடிய ஒரு திறமை வரும் மீமாம்ச சாஸ்திரம். ஸோ இதெல்லாம் இப்போது பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சக்தி கெப்பாசிட்டி இல்லை. பட்டு வேறு பல வகையான உபாசனா, கர்மயோகா, அப்புறம் யோகா பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பாராயணம் பண்ணுறது, இதெல்லாத்தினால புத்தினை வந்து ஷார்பன் பண்ணிக்கணும். முடிஞ்சவங்க பாஷை, சம்ஸ்கிருதம், வியாக்கரணம் இதெல்லாம் படிச்சுக்கணும். அதனால் டெய்லி நம்முடைய ஆக்டிவிட்டியில் ரொம்ப டைனமிசம் கொஞ்சம் புதுசாக கண்டுபிடிக்கிறது. ஆனால் அந்த புதுசு అనేది நம்மளை ரொம்ப பகிர்முகம், வியாபாரிக்கும் வரலியாக பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் இன்னோவேட்டிவ், க்ரியேட்டிவாக நம்மளே சின்னது நமக்கு இருக்கிற திறமை, என்னென்ன டேலண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அதில் கொஞ்சம் புதுசாக பண்ணிட்டு செய்யும்போது புத்தி அப்படி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். இல்லை இந்த புது ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது, பாராயணம் படிக்கிறது, பாராயணம் செய்கிறது, இது எல்லாமே கூட நல்ல. அப்புறம் உபாசனை, பூஜை பண்ணுறது, அந்த காலத்தில் இந்த 3 முக்கியத்துவம் கொடுத்து. அதனால தான் ஆச்சாரியர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வித்யாரண்ய சுவாமி மாதிரி எவ்வளோ புத்திசாலிகளை, லோகத்தில் வேறு இன்டெலிஜென்ட் பீப்புள், புத்திசாலிகள் எல்லாம் இருக்காங்க இங்கே. இப்போ கூட நான் டாக்டரேட் எல்லாம் படித்தேன், நல்லா இன்டெலிஜென்ட்டு தான். ஆனால் இந்த பிரம்ம வித்யா, பிரம்ம ஞானத்துக்கு வரும்போது அவன் வந்து ஃப்ளாட். இன்னும் சொல்லணும்னா இந்த பிரம்ம வித்யா இது எல்லாத்தையும் காலேஜில், யூனிவர்சிட்டியில் ஃபிலாசபியாக படித்து நல்ல ப்ரொஃபஸராக இருந்து நல்ல கம்யூனிகேட் பண்ண ஸ்கில் இருக்குது, லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது. அந்த விஷயத்தை நான் அப்படியே எல்லாருக்கும் சொல்லுவான், நல்லா டீச் பண்ணுவான். ஆனால் பர்சனலாக வாட் அபவுட் யூ, ஆர் யூ ஃப்ரீ, ரிலைஸ்டுன்னா மறைப்பான். அவ்வளோ தைரியம் வரதில்லை சொல்கிறதுக்கு. என்ன ஞான நிஷ்டை ஏற்படுதில்லை. அதனால் அகடமிக்
கேதரிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வேறு, உண்மையாக அந்த சத்தியத்தில் போய் நிற்கிறது வேறு, சத்தியத்தை உணர்றது வேறு. அப்புறம் ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாரு, ஒன்று வந்து அத்தியந்தன்னு ரொம்ப ரொம்ப புத்தி மந்தம், அப்படி இருந்தால் அப்படி எப்படி வரும். அப்புறம் ரெண்டாவது சாமக்ரியா வா அப்படி அசம்பவாத். ஓகே, அப்புறம் சாமக்ரியன்னா சுற்றி வேறு பல விஷயங்கள் இவனுக்கு அமையலை. என்ன சொல்லணும், சத் சங்கமே கிடைக்கல முதல்ல. சாமக்ரியன்னா வேறு 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 டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் சாமக்ரி. சத் சங்கம் கிடைக்கல, சத் சங்கம் ஏதோ கிடைச்சது, ஆனால் பஜனை சத் சங்கம் வரைக்கும் அங்கே சாஸ்திரம் போதிக்கிற குரு கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே யாரோ டீச் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. டைம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா ஆரோக்கியம் உடம்பு முக்கியம். ஆரோக்கியம் உடலுடைய ஹெல்த்து சரியில்லை, அது ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. அப்புறம் எனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், எனக்கு சுற்றி இருக்கிறவங்க இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. வீட்டில் நான் போகிறதுன்னு ஒத்துக்கிறதில்ல, அவங்கள விட்டுட்டு போக முடியல. இப்படி ப்ராப்பர் கண்டிஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸு இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் அசம்பவாத். இந்த சாமக்ரி, இந்த புத்திமான், இது மாதிரி ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தில். ஸோ இங்கே வந்து இந்த சாமக்ரின்னு சொல்லும்போது நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துக்கணும். எத்தனையோ தடங்கள், இதெல்லாம் சாஸ்திரமும் கிடைக்கல, குரு கிடைக்கல, சாஸ்திரம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் சுற்றி இருக்கிற பல அதர் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. நம்ம கிளைமேட்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே. அப்போது இத்தனையும் சேர்ந்து நடந்த அமைஞ்ச வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட ஒரு தடம் இருக்கேன்னு சொல்லி இங்கே ஆரம்பிச்சுட்டார். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்த இந்த டாபிக் இப்போ வந்து அந்த மாதிரி யாரு నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన అనేది நாட் பாசிபிள் அனி வாதிக்கிற அத்வைதிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க வித்யாரண்ய சுவாமினே. அப்படின்னா கேள்விகளை கேட்டுட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஆழமாக விசாரணை இருக்கும், ரொம்ப உஷாராக கேட்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் அனசிரமம் தான், ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. 55வது ஸ்லோகம். நிர்குண பிரம்ம தத்வஸ்ய நஹ்யுபாஸ்தே ரசம்பவஹ சகுண பிரம்மணி வாத்ர பிரத்யயாவிருத்தி சம்பவாத். முதல் ஆர்குமெண்ட் என்னன்னா, இவங்க சொல்கிறாங்க, இந்த ஆர்குமெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. ஓகே, ஒன்று வந்து உபாசனை வந்து இன்ஃபீரியர், தாழ்ந்தமானது. அப்புறம் விசாரம் வந்து சுப்பீரியர்னு அப்படி நினச்ச அதுக்கு இல்லை. இவன் கேட்குறான், நிர்குண பிரம்ம தத்துவஸ்ய, ஓகே, எந்த எட்ரிபியூட்டு எந்த குணமும் விசேஷனம் இல்லாத பிரம்மன் வந்து உபாசனை பண்ணுறது అనేది அசம்பவா அப்படின்னு நீ ஆர்கியூ பண்ணா, அசம்பவா நஹி நான், ஆனால் அப்படி இல்லை. அண்ணாவே நெகட்டிவ். அசம்பவன்னு நீ நினச்சா அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் இம்பாசிபிள். இங்கே நான் நெகட்டிவ், இம்பாசிபிள் இருக்குது. அந்த எடுத்தாச்சுன்னா இங்கே நானே இது நாட் எடுத்தாச்சுன்னா பாசிபிள். அதனால தான் ஒரு அக்ஷரத்தோடு சொல்வார், என்ன அப்படி கிடையாது, சம்பவம்தான், அசம்பவம் இல்லை. அசம்பவம் நீ ஒரு வேளை சொன்னால் நான் சொல்கிறேன், நோ இட் இஸ் நாட் லைக் தட், இட் இஸ் பாசிபிள் தான், சம்பவம் தான். ஏன் தெரியுமா,
எதனால? பிகாஸ் எப்படி சகுண பிரம்மணி இவ, சகுண பிரம்மத்தில் நீ எப்படி உபாசனை பண்ணுறியோ, ஓகே, அங்கே எட்ரிபியூட்ஸ் இருக்கேன்னு சொல்லி, அதே மாதிரி இங்கே சகுண பிரம்ம இவ அத்திர, இங்கே இந்த நிர்குண பிரம்ம விஷயத்தில் கூட உபாசனை எப்படி பிரத்யய ஆவருத்தி சம்பவாத். அதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இப்போது ராமா கிருஷ்ணா ஏதோ சகுணமனு ஒரு ரூபமனு சொல்லிட்டு நாமமனு எடுத்துக்கிட்டு அதுன்னு நம்ம குணங்களை எட்ரிபியூட்ஸ் நீ கொடுத்துட்டு அதே நினச்சிக்கோ, அதே நாமம் சொல்லு. விருத்தி சொல்கிறது, நினச்சிக்கிறது, மனசில் பாவிச்சுக்கிறது எல்லாம் தாட் தானே, விருத்தி தானே. நல்ல கவனமாக கேட்கணும். தாட் விருத்தி தான். அப்போது என்னது உபாசனா? மெடிடேஷன் அன்றோம். மெடிடேஷன் என்னென்னா விருத்தி ஆவருத்தி. அந்த சிங்கிள் ஒரு தாட்டுன்னு அந்த தெய்வம் அந்த விஷயம் பற்றி அது அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஒரு விருத்தி. அதே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இப்படி விருத்தி ஆவருத்தி தானே சகுண விஷயத்தில் நீங்கள் பண்ணுறோம் நம்ம. அப்போது அங்கே சகுண உபாசனలో விருத்தி ஆவருத்தி எப்படி சம்பவமோ பாசிபிளோ, அதே மாதிரி நிர்குண பிரம்மனை பற்றி கூட உபாசனை அப்படியே விருத்தி ஆவருத்தி ஏன் பண்ணக்கூடாது? வாட் இஸ் த ப்ராப்ளம் என்றார் வித்யாரண்ய சுவாமி. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ராமானு கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு பதில் அப்போ என்ன சொல்லணும்? சகுண உபாசனలో நீ சொல்கிற மாதிரி இப்போ பிரம்மனும் உபாசனை எப்படி? பிரம்மன்னா நிர்குணம், எட்ரிபியூட்லெஸ் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் விட்டுடும். அங்கே எப்படி சகுண உபாசனத்துக்கு வெளியிலோ ஆலம்பனம் சப்போர்ட் ஒரு உருவம் ஒரு நாமம் வச்சுக்கிறியோ, இங்கே நிர்குண பிரம்ம உபாசனை செய்யும்போது ஒன்று நீயே ஆலம்பனமாக வச்சுக்கோ. நீதான் பிரதிமா, நீதான் ஆலம்பனம், நானே தான் பிரம்மனே. அப்போது உன்னை மேலே நீயே மெடிடேட் பண்ணும். மெடிடேட் ஆன் த மெடிடேட்டர் என்றும் இல்லையா? அப்போது என்னோடய உபாசனத்துக்கு நானே தான் ஆலம்பனம், நானே தான் உருவம். இங்கே நானே என்ன உடம்புன்னு எடுத்துக்க வேண்டாம். சரி, முதல்ல உடம்பு எடுத்துக்கிட்டான்னு உடம்புன்னு தாண்டி போகிறோம். அந்த நானன்னு தோன்றுறது. ஸோ அப்போது எனக்கு நானே உபாசனத்துக்கு ஆலம்பனம். அந்த ஆலம்பனம் நானனேது. அப்போ என்ன சார்ன்னா, நானனேது என்னனேது பிரம்மன்னு சொல்லிட்டோம் நிறையா வாட்டி. அந்த பிரம்மன் நான் இப்போது சத்தியம், நான் சத்தியம், ஞானம், நான் ஞானஸ்வரூபம், அனந்தம், நான் அனந்தஸ்வரூபம். இப்படி பல வேதாந்த வார்த்தைகள் பிரம்மனை பற்றி எது சொல்கிறதோ அது நான் தான் சொல்லிட்டு அதை ரிப்பீட் பண்ணும். விருத்தி ஆவர்த்தி தானே உபாசனைன்னு சொன்னால், அப்போ சகுண ராமகிருஷ்ணனை பற்றி விருத்தி ஆவர்த்தி செய்யறதுக்கு சாத்தியப்படும் போது இங்கே இந்த நிர்குணமனேதுக்கு கூட, இந்த நிர்குணமான கூட இந்த வார்த்தைகளை கொடுத்து எட்ரிபியூட்ஸ் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இது ரிப்பீட் பண்ணும். அப்படி பண்ணும்போது நிர்குண பிரம்ம உபாசனா பாசிபிளாக இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, ஸ்ரீகிருஷ்ண சரணமமானு சொல்கிற மாதிரி இது ஜபம் பண்ணேன், இதே சிந்தனை பண்ணேன், இதே ரிப்பீட் பண்ணேன், விருத்தி ஆவருத்தி பண்ணும். அப்போ பண்ணும்போதும் இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, நான் நித்யா, நான் சத்தியம், நான் ஞானம், நான் அனந்தம், இது எல்லாமே எனக்கு ஃபேக்ட். இது ஃபேக்ட் అని எடுத்துக்கிட்டு அது என்ன ராமான்னு சொல்லும்போது அது ஃபேக்ட்னு எடுத்துக்கிட்டு தானே அந்த ரூபம் நாம ஒன்று தானே சொல்கிறோம். அந்த மாதிரி இது கூட ஃபேக்ட். ஏன்னு சொன்னால் பரோக்ஷ ஞானம் இஸ் ஆல்சோ ஏ விருத்தி, பரோக்ஷ ஞானம். சரியா?
பரோட்ச ஞானம்னா அந்த உபாசனைக்கு உபயோகப்படுற ராம கிருஷ்ணர் ஏதாவது சொல்லுங்க. பரோட்ச ஞானம் వృత్తి. అదే మాదిరి అపరోక్ష జ్ఞానం అనేది కూడా వృత్తి தான். எல்லாமே தாட் தான், எல்லாம் மைண்டில் ஏற்படுறதா. அது சகுண பிரம்ம தாட் ஆனாலும் நிர்குண பிரம்ம அப்பனால பரோட்ச ஞானமானாலும் விற்பி தான், அபரோக்ஷ ஞானமானாலும் விற்பி தான். அதனால தான் அப்போ அதே விற்பி இது விற்பி தான். விற்பி என்ன தெரியுதா? தொழில். விற்பி என்ன மனசில் வருது, எண்ணம், ரிப்பிட்டேஷன். அது ஆவருத்தி பண்ணுறதுக்கு பேர் உபாசனை தானே. அது ஒத்துக்குவீங்க இல்லையா? அதை இங்கே அப்ளை பண்ண சொல்கிறோம். தென் வேர் இஸ் த ப்ராப்ளம்? ஓ பூர்வபக்ஷி, எங்கே தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வித்யாரண்ய சுவாமி பதில் கொடுத்தார். அதுக்கப்புறம் 56வது ஸ்லோகத்தில் இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணுறோம்? இந்த உபாசனா நிர்குண பிரம்மம் வந்து இது பாசிபிளாக இல்லையா அப்படின்னு இப்போ உடனே அந்த பூர்வபக்ஷி மறுபடியும் ஏதாவது வேற இப்போ கவுண்டர் ஏதாவது சொல்லணுமே, வித்யாரண்ய சுவாமிக்கு பதில் சொல்லணுமே. அதனால் அதெல்லாம் இங்கே இன்னும் தொடங்கிறது. 56 படிக்கிறோம். அவாங் மனசகம்யம் தத் உபாஸ்யமிதி சேத்ததாம் அவாங் மனசகம்யஸ்ய வேதனம் நச்ச சம்பவேத். அப்போ இப்போ பூர்வபக்ஷி என்ன வரான்னு ஒரு ஆர்குமெண்ட்டோட வரா. என்னது சார்? பிரம்மம் అనేది வந்து மனசுக்கு வாக்குக்கு எட்டாத விஷயம். இதுதான் சாஸ்திரம் படுத்தது. நம்ம எல்லோரும் அத்வைத்தம் படித்தோம், நீங்கள் நாங்கள் எல்லாமே. அதனால பிரம்மத்தினை உபாசனை பண்ண முடியாது. அது நிர்குணமாக இருக்கு, வாக்குக்கு எட்டலை, எந்த இந்திரியங்களுக்கு புலங்களுக்கு எட்டலை அப்படின்னு சொல்கிறான். மேலே சொன்னதே புரிஞ்சிச்சேன்னா திரும்பி ஆனால் மைண்டில் வரலாம் இந்த மாதிரி சந்தேகங்கள். அதனால் பிரம்மம் பற்றி, பிரம்மன் மேலே உபாசனை பண்ணுறதுனது இல்லை, அப்படி அது கிடையாது. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு ஒருவேளை நீங்கள் சொன்னால், அப்ஜெக்ஷன் சொன்னால், அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? என்ன சொல்கிறாருன்னா, மனசுக்கு வாக்குக்கு எட்டாதது பிரம்மம், அதனால உபாசனை அசாத்தியம்னு சொன்னால், அப்படி மனசுக்கு வாக்குக்கு எட்டாத பிரம்மன் வந்து ஞானத்தினால கூட விசாரத்தினால கூட சாத்தியமில்லைன்னு நான் சொல்கிறேன். நல்ல கவனமாக கேட்கணும். இங்கே ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். வித்யாரண்ய சுவாமி இங்கே நின்று அந்த இவர் புதுசாக எதுவுமே ஆர்குமெண்ட் பண்ணல இப்போ. ஆனால் இப்போ சொன்ன இந்த ஆர்குமெண்ட்டு மனசுக்கு வாக்குக்கு எட்டாதனால பிரம்மம் உபாசனை பண்ண முடியாதுன்ற நான் சொல்கிறேன். மனசுக்கு வாக்குக்கு எட்டாதனால நிர்குணம்னால அது ஞானத்துக்கு விசாரத்துக்கு கூட எட்டாத பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து அவருடைய கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஃபார் தி ஆர்குமெண்ட் சேக்குக்காக பூர்வபக்ஷனை கொஞ்சம் நல்லா இரிட்டேட் பண்ணி அவனோட பிபி கொஞ்சம் ஏற்றுறாரு. எதனாலன்னா வித்யாரண்ய சுவாமி வர சில ஸ்லோகங்களுக்குள்ள இவர் ஒரு புதுசு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டார். அந்த பூர்வபக்ஷி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டிலிருந்தே அவன் ஸ்டேட்மெண்ட்டுன்னே அவனுக்கு பதிலாக சொல்ல போகிறாரு. இப்போ இங்கே இவன் என்ன சொன்னால் பாருங்கோ. இப்போ பதார்த்தம் பாருங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் அவாங் மனச கம்யம், மனசு வாக்குக்கு அகம்யம். பிரம்மம் అనేది வந்து தத்து தத்துன்னா இந்த எட்ரிபியூட்லெஸ், எந்த குணங்கள் விசேஷங்கள் இல்லாத இந்த பிரம்மம் வந்து வாக்குக்கு மனசுக்கு இந்திரியங்களுக்கு புலங்களுக்கு எட்டாத விஷயம். அப்போ இங்கே உபாசியம்னு சொல்கிறது வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் வச்சுக்கிறதுக்கு முடியாது. நான் அப்படின்னு இது சேத் நீ அப்படி ஒரு வேளை சொன்னால், முடியாதன்னு நீ சொன்னால், நான் என்ன சொல்கிறேன்? அதே மாதிரி தான். கரெக்ட் நீங்கள் சொன்னது வச்சு நான் சொல்கிறேன் பாரு. ததா நீ எந்த லாஜிக் வச்சு நீ பேசிகிட்ருக்கோ அதே லாஜிக் வச்சு பாரு. அவாங் மனச கம்யஸ்ய
இப்படி வாக்கு எந்த இந்திரியங்களுக்கு மனசுக்கு எட்டாத பிரம்மம் which is not in the purview of the senses and mind, வேதனம் ச ந சம்பவேத். அப்போ அது விசாரத்தினால ஈவன் பை த நாலெட்ஜ், வேதனம் இங்க விசாரத்தினால தெரிஞ்சுக்கிற விஷயம், அது உபாசனை பண்ணுற விஷயம் இல்லைன்னு நீ ஒரு வேளை சொன்ன, அதுதான் விஷயம். தெரிஞ்சுக்கிற விஷயந்தான், ஆனால் உபாசனை பண்ண முடியாதுன்னு. அந்த தெரிஞ்சுக்கிறதுனே இது கூட நாலெட்ஜ் ஆல்சோ அப்போது நாட் பாசிபிள். ஏன்னா தெரிஞ்சுக்கிறது என்னாலும் நாலெட்ஜு மைண்டில் தான் ஏற்படணும். அப்புறம் உபாசனை பண்ணுறதுன்னா கூட விருத்தி, அதுதானே நாங்கள் மேலே ஸ்லோகத்தில் சொன்னோம். நீ என்ன மறுபடியும் இப்படி சொல்கிறே? அதனால் ஓ மை டியர் பூர்வபக்ஷி, நீங்கள் சொல்கிற இந்த வச்சு நானே சொல்கிறேன், நீ சொன்ன மனசுக்கு வாக்குக்கு எட்டாது. ஆமாம், அதுதான். அப்போ மனசு வாக்குக்கு உபாசனைக்கு எட்டாத பிரம்மன்னா அது ஞானத்துக்கு கூட. ஏன்னா மனசு வாக்குக்கே போல அப்போ ஞானம் எங்கே ஏற்படும்? விசாரத்தினால. விசாரம் అనేది எங்கே? மைண்டில் தான் ஏற்படணும். உபாசனை கூட விருத்தி ஆவருத்தி தானே. அப்போ நீங்கள் அப்படி சொன்னால் நான் இப்படி சொல்லுவேன், சரியா? அதுக்கு இது சரி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போது அவ்வளோ சுலபமாக. ஸோ இங்கே வந்து இது ஃபைனல் கன்க்ளூஷன், வித்யாரண்ய சுவாமியோட அல்டிமேட் கன்க்ளூஷன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே ஆர்குமெண்ட் சேக்குக்காக அப்படி. அப்போ விசாரத்தினால தான் ஞானம் அடைய முடியும். ஞானம் అనేది நாலேஜ் கேன் டேக்ஸ் பிளேஸ் ஓன்லி பை விசார அనే சொல்லேது அல்டிமேட் ஃபைனல், அது கன்க்ளூஷன் தான். ஆனால் இப்போ இங்கே அது முடியாதுன்னு சொல்கிறது அது ஃபைனல் இல்லை. அது இவன் ஆர்குமெண்ட் பண்ணுறான்னு இவனுக்கு சொன்னது வச்சு அவனுக்கு பதில் சொல்லணும். when that is not possible, இப்படி கூட பாசிபிள் இல்லை என்ன. அப்போது பூர்வபக்ஷி தேடுறான். அப்போ வேறு என்ன சொல்கிறது? he has to come out with some other answer. ஏதாவது பதில் எடுத்துட்டு வித்யாரண்ய சுவாமியை ஃபேஸ் பண்ணணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு மேலே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல் எனிமியாக இருந்தால் அவனை கெட்ட வந்து நம்ம கையில் ஏதாவது ஆயுதமோ குச்சி அதெல்லாம் வச்சுக்கிட்டு போகக்கூடாதாமா. ஏன்னா அவனை வந்து நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் எடுத்துகிட்டு குச்சி எடுத்துக்கிட்டு நம்மளை அடிச்சுட்டா நல்லா வதை கொடுப்பான். சப்போஸ் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அவனுக்கிட்டும் எது கையில் அப்போது இல்லைன்னா மேபி கிவ் வித் கையினால் ஒரு 2 அடி கொடுப்பான், ஏதோ தள்ளுவான், புஷ் பண்ணுவான், பரவாயில்ல. ஆனால் நம்ம வேணுமென்னு போய் அவனுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு கையில் வச்சுட்டு இதே அவனை பிடுங்கிட்டு நம்மளை அடித்தா, அதனால தான் வித்யாரண்ய சுவாமி வந்து அந்த டெக்னிக் உபயோகப்படுத்துகிறாரு. இங்கே புதுசாக அவராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம அவன் பூர்வபக்ஷி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் திரும்பி அவனுக்கு பதில் அதிலே காட்டுறாரு. அவன் மாட்டிக்கிறான் அடிக்கடிக்கு இப்போ. அதனால இந்த மேலே சொன்ன 56வது ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்னொரு விதமாக இப்போ பூர்வபக்ஷி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதே ஆல்மோஸ்ட் அதே தாட்டு தான். அவனுக்கு ஒத்துக்கிறதுக்கு விரும்பலை, முடியலை, தோல்வி ஏற்றுக்கிறதுக்கு. அப்போ 57 என்ன படிக்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்கோ. வாகாத்ய கோச்சராகாரம் இத்யேவம் எதி வேத்தசௌ வாகாத்ய கோச்சராகார மித்யுபாசீதனோ குதஹ. பார்த்தீங்களா, ஒரே மாதிரி பதங்களாக இருக்கு. என்ன முதல்ல வந்து அவனு சொல்கிறது ஆர்குமெண்ட்டு, வித்யாரண்ய சுவாமி அதே உபயோகப்படுத்திட்டு அது அப்படி ஒரு சின்ன 2 வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணி வேர் இஸ் த ப்ராப்ளம்னு சொல்லுவார். சரியா? இங்கே என்ன விஷயம், பிரம்மம் అనేది வந்து நான் ஆப்ஜெக்ட். இப்போது ஞானத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை பிரம்மம். உபாசனத்துக்கு ராமா கிருஷ்ணா ஒரு ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு நான் ஆப்ஜெக்டாக இருக்கிற பிரம்மம் வந்து நீ என்ன சொல்கிற, அது ஞானத்தை விசாரணார்த்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்கொன்ற நீ. புரியுறதா? நான் ஆப்ஜெக்ட், பிரம்மன் ஆப்ஜெக்ட் இல்லையே. இட் இஸ் நாட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் ஆல்சோ, சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ எது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இல்லையோ, இந்த நான் ஆப்ஜெக்ட் பிரம்மன் வந்து
நீ என்ன சொல்கிற, ஞானத்தினால விசாரத்தினால மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அந்த இந்த உபாசனలో அந்த ராமா ஆர் கிருஷ்ணா அது கூட அது ஆப்ஜெக்டனே சொல்லி யார் சொன்னாங்க? நாங்கள் சொல்லலையே. நிர்குணம் பிரம்ம உபாசனம் தானே சொல்கிறோம். அப்போது நிர்குண பிரம்மம் இஸ் இஃப் இட் இஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் அது விசாரத்துக்கு ஞானத்துக்கு மட்டும்தான் லாய்க்கு, அது உபாசனைக்கு தகாதன்னு நீ சொல்கிறன்னா வை நாட்? உபாசனை நிர்குண பிரம்மனை உபாசனை பண்ணுவான். நிர்குண பிரம்ம நான் ஆப்ஜெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது நான் ஆப்ஜெக்ட் தான். இப்போ நான் ஆப்ஜெக்ட் பிரம்மன்னு விசாரத்தினால ஞானத்தினால தெரிஞ்சிக்க முடியும்னு நீ சொன்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் பண்ணால், நான் சொல்கிற உபாசனால கூட அந்த நான் ஆப்ஜெக்ட் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன புரியுறதா? கொஞ்சம் எல்லாம் கொடப்படுறதா? ஓகே, எனிஹவ் அர்த்தம் பாருங்க. இப்போது அர்த்தம் பாருங்க, பதம் பார்த்தா அசௌ இந்த த நோயர் ஆஃப் த பிரம்மன் அப்படின்னு சொன்னால் எதி வாக் எதி இஃப் யூ சே இனி இந்த மாதிரி ஒரு வேளை சொன்னால் வாக் ஆதி அகோச்சர ஆகாரம் பிரம்மன் ஒரு மேலே சொன்ன வாக்குக்கு ஆதி எக்ஸெட்ரான்னு பல பல இந்திரியங்கள் எல்லா புலங்களுக்கு எட்டாத காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாத அது ஒரு ஆகாரம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்டிஃபை. அப்போ என்ன சொல்லுவான்? ஓ சப்ஜெக்டா? சப்ஜெக்ட் தான் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறேன். நான் அதுதான் சொல்கிறோம். இது ஏவம் வேத்தி, இந்த விதமாக நீ சொன்னால் இன்னும் தெரிஞ்சுக்கோ. வேத்தி தென் என்ன தெரியுமா? வாக் ஆதி அகோச்சர ஆகாரம் நீ சொன்னையே அதே, இட் இஸ் நாட் பீயிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஸ்பீச் அண்ட் ஆல் தட் இத்தி. அப்போ அதே இங்கே உபாசனை கூட நான் ஆப்ஜெக்ட் பிரம்மன் தான், நாட் காம்ப்ரஹெண்டட் பை த பிரம்மன் தான். பட் நீ எப்படி காம்ப்ரஹெண்ட் பண்ணும் விசாரம் என்ற ஞானம்? அப்போ உபாசனால கூட பண்ண குதஹ நவு உபாசீத. ஓகே, இந்த விதமாக என்னது வாக் ஆதி அகோச்சர ஆகாரமனே பிரம்மம் அப்படின்னு ஏன் உபாசனை பண்ணக்கூடாது? பிரம்மம் நிராகாரः அஹம் நிர்விகல்போ நிராகார ரூபः விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணாம் நச்சா சங்கதம் நைவ முக்திர்னமேன்னு சொன்னார் இல்லையா நிர்வாண ஷட்கத்தில். அதனால் குதஹ நவு உபாசீத, ஏன் உபாசனை அப்படி ஏன் பண்ணக்கூடாது அது மேலே? அதனால் இவனும் நிர்குணம்னு சொன்னதுனால சப்ஜெக்டிவாக எடுத்துக்குவான். ஆப்ஜெக்ட் ஆஃப் த நாலெட்ஜ் பிரம்மன் இல்லை அப்படின்னா சப்ஜெக்டாக எடுத்துனான். அவனுடைய சப்ஜெக்ட் அவனே தான். அதனால தான் அவனே ஆலம்பனம், அவனை பற்றி அவனை உபாசனை பண்ணுறான். உபாசனை ஏன் சொல்கிறோம்னா ஜஸ்ட் ஏ ரிப்பிட்டேஷன். அப்படி இன்னும் கன்ஃபார்மாக நான் உபாசனை கூட பண்ண வேண்டியதில்லை. அதுதான் ஹையர் ஞானநிஷ்டை எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது சொல்கிறது சாஸ்திரம் என்னென்னா, நான் பிரம்மமாகவே இருக்கும்போதும் வேர் இஸ் த நெசசிட்டி? நான் பிரம்மமாக இருக்கும்போது நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மினி சொல்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? வை ஹவ் டு டிக்ளேர் அண்ட் வை ஹவ் டு சே? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு யாருக்காக சொல்ல? அகம் நான் சொன்னாவே அங்கே ஒன்றாயிடுச்சு, பிரம்மா இன்னும் ரெண்டாவது ஆயிடுச்சு. நானே தான் பிரம்மமாக இருக்கேன், நானே தான் பிரம்மமாக இருக்கேன்னு ஏன் சொல்லணும்? நீ தான் இருக்க. அதனால தான் சொல்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆகிடும். அதான் அந்த கடைசியில் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தவன்னா மௌனம் தான் நிற்கும். மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். புரியுறதா? இப்போ இந்த மௌனம் అనేది என்னఅనేది? மௌனம் అనేది పూర్ణం. மௌனம் అనేది சர்வம் சம்மதம். அங்கே ஆர்குமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆர்குமெண்ட்ஸுக்கு தேவை இல்லை, அங்கே இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் என்ன பாருங்கோ, இங்கே கூட அவனை உபயோகப்படுத்தின வார்த்தைகளே உபயோகப்படுத்திட்டு
Brahman beyond the scope of the speech and etc. ani sonnani. If this is the argument, then why one cannot do meditation on the Brahman? Brahman also meditation, upasana. நீ என்ன விசாரம் பண்ற? ஸோ விசாரணத்துக்கு உபாசனத்துக்கு பெரிய அங்கே வித்தியாசம் இல்லை. அதுதான் அங்கே என்ன சொன்னார், விருத்தி ஆவருத்தி தான். அப்போ இவன் ஞான விருத்தி ஆவருத்தி பண்ணுறான். பிரம்மன் இஸ் த பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் தி சென்சஸ் அப்படின்னு, பிரம்மன் இஸ் த பியாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் தி சென்சஸ் అని சொல்கிறான், ரிப்பீட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. என்ன போச்சு இப்போது உபாசனை. ஸோ அதனால பூர்வபக்ஷி, அதனால் ஒத்துக்கிட்டால் ரெண்டு ஒத்துக்கோ. ஞான விசாரம், நிர்குண பிரம்ம விசாரம், நிர்குண பிரம்ம உபாசனை ரெண்டுத்தினு ஒத்துக்கோ. இல்லை ரெண்டுத்தினு நெகேட் பண்ணு. நாங்கள் ரெண்டுத்தினு ஒத்துக்கிறோம். நீ என்ன சொல்கிற, நிர்குண பிரம்ம உபாசனை மட்டும் கிடையாது, அது ஒத்துக்க முடியாது. நிர்குண பிரம்ம விசாரம் ஞானம் மட்டும் வந்தேன், அப்படி சாத்தியப்படாது. எப்படி இருக்குன்னா, நீ சொல்கிறது எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும் பாருங்க, ஹாட் சாக்லேட், சாரி ஹாட் ஐஸ்கிரீம், நாட் சாக்லேட், ஹாட் ஐஸ்கிரீம் வேணும் அண்ணா. எப்படி சாத்தியமாகும் பூர்வபக்ஷி? கொஞ்சம் சிந்தனை பண்ணேன். அப்படி சொல்லி இப்போ 58 என்ன சொல்கிறாரு, 58 மறுபடியும் ஆர்குமெண்ட் தான். முதல் பூர்வபக்ஷி கேட்குறான், சகுணத்வமுபாஸ்யத்வாத் யதி வேத்யத்வதோபி தத் வேத்யம்சே லக்ஷணாவ்ருத்யா லக்ஷிதம் சமுபாஸ்யதாம். இப்போ என்ன சொல்கிறான்னா பூர்வபக்ஷி, இந்த சகுணத்வாத், சகுண விஷயம் சொல்லும்போது அது உபாஸ்யத்வாத், சகுணம் అనేది தான் உபாசனை பண்ண முடியும். ஏன்னா சகுணம் అనేది உபாசியம், உபாசிக்கக்கூடிய படுற ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிறது, உபாசியம் ஆகிறது உபாசனைக்கு. அதனால ஆனால் இங்கே நிர்குணமாக இருக்கும்போது இது இது உபாசியம் ஆக முடியாது, இது உபாசனை செய்யறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை. அப்படின்னு நீ திரும்பி மறுபடியும் இப்படி ஏதாவது புது புது வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு என்ன சொல்கிறான், உபாசியத்வாத். ஓகே, இந்த தீம் உபாசனால் நம்ம பேசுகிற விஷயம். அந்த உபாசனைன்னு சொல்லும்போது சகுணத்துவம் அது எப்பவுமே வித் குணங்கள் விசேஷணங்களோடு தான் இருக்கும் உபாசனைன்னு சொன்னால். இல்லைன்னு எப்படி உபாசனை பண்ணுறது? குணம் இல்லை, எனக்கு குணம் இல்லைன்னு உபாசனை பண்ணப்பா. இப்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனு கூட கடவுளை பற்றி நிறைய பேசணும், கடவுளை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கடவுள் இல்லைன்னு. அப்படி என்னாச்சு, கடவுள் இருக்கான்னு சொல்கிறவனுக்கு மேலே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் நிறைய கடவுளை பற்றி சிந்திக்கணும். எப்படி இருக்கேன்? அந்த மாதிரி தான் ஒருவேளை எதி நீ அப்படி சொன்னால் வேத்யத்வதஹபி, உடனே முதல் வரியிலேயே கேள்வி, உபாசத்வாத்து சகுணத்துவம். உபாசனைன்னு சொன்னாவே அங்கே குணங்களோடு கூடியிருக்கும். அப்படின்னு நீ சொன்ன ஒரு வேளை இந்த அப்போ நான் என்ன சொல்கிறேன், முதல் 56 சொன்ன மாதிரி வேத்யத்துவம் அப்படி இந்த தெரிஞ்சுக்கிறது, ஓகே, டு நோ அப்படி అనేది கூட அப்படி தத் வேத்யத்துவம் தெரிஞ்சுக்கிறது கூட வேத்யத்வதா அப்படி அதே மாதிரி தான். தெரிஞ்சுக்கிறது అనేది கூட அப்படி ஆகும். தெரிஞ்சுக்கிறது అనేది என்ன சொல்கிறது இங்கிலீஷில், நோவபிலிட்டி, மெடிடேட்டபிலிட்டி, திங்கபிலிட்டி இல்லை. நாங்கள் மெடிடேட்டபிலிட்டி இவெல்லாம் டிக்ஷனரியில் இருக்கிற இங்கிலீஷ் இல்லை. நீ என்ன சொல்கிற, உபாசனா எட்ரிபியூட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறேன், சகுணத்துவம் இருக்கணுமனி அப்படின்னு சொன்னால், அப்போ தெரிஞ்சுக்கிறது అనేది கூட என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு வேத்யத்துவம் ஆல்சோ உபாசியத்துவம் மட்டும் இல்லை, வேத்யத்வதா கூட அது எட்ரிபியூட் ஆகும். தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா விசாரணை பண்ணுறது అనేది கூட ஒரு எட்ரிபியூட் ஆகும்.
பிரம்மன் ஆகுமா இல்லையா? அதனால உபாசத்வாத்தனை நீ சொன்னால் வேத்தியத்துவம் கூட, வேத்தியத்துவம்னா விசாரண ஞானம் கூட அப்படிதான் தெரிஞ்சுக்கிறது ஆகிறதே அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரெண்டாவது வரியில் வந்து தத் பிரம்மா, தத் பிரம்மம் இல்லை, தத்துன்னா தத் பிரம்மம் என்ன சொல்கிறான்? லக்ஷணாவிருத்தியா, லக்ஷணாவிருத்தியா வேத்தியம் சேத். ரெண்டாவது வரையில் ரெண்டாவது கொஸ்டின் ஆர்குமெண்ட்லேக்கு, ஒருவேளை சப்போஸ் நீ வந்து லக்ஷணாவிருத்தியா, அது லக்ஷண வாக்கியமாக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷணாவிருத்தியா வேத்தியம் అని நீ சொன்னால், வேத்தியம் అనేదన్నా தெரிஞ்சுக்கிறது, விசாரணை பண்ணி ஐ நோ த பிரம்மன், பிரம்மனை தெரிஞ்சுக்கிறனே ஞானம் விசாரம் கூட வேத்தியம் லக்ஷணாவிருத்தி. ஓகே, லக்ஷணாவிருத்தின்னா அது பிரம்மனுடைய லக்ஷண விருத்தி. ஸோ அதுதானே நித்தியம் லக்ஷண பிரம்மனுடைய லக்ஷணம், சத்தியம் பிரம்மனுடைய லக்ஷணம். அது லக்ஷணா விருத்தியா, அப்படி லக்ஷண అనే அந்த விருத்தி தாட்டு லக்ஷண అనే ఇండికేటర్, அப்போது வேத்தியம் அது அங்கே சரியாக இருக்கும். நிர்குண பிரம்ம ஞானம் விஷயம்ல தெரிஞ்சுக்கிறது. அப்படி நீ சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? லக்ஷிதம் சமுபாசியதாம். அப்போ இங்கே கூட அப்படியே இம்ப்ளைடு மீனிங் தான். என்னது? உபாசனలో కూడా நீங்கள் வந்து லக்ஷிதம், ஓகே, த இம்ப்ளைடு மீனிங், லக்ஷணம் அண்ணா லக்ஷிதம் அண்ணா இம்ப்ளைடு மீனிங் అని అర్థం. அதே இங்கே அப்ளை பண்ணுறோம். என்ன போச்சு இப்போது? ஏன் பண்ணக்கூடாது? என்னது? இவனும் நிர்குணந்தான் சொல்கிறானே, நிர்குண பிரம்மா, நிர்குண பிரம்மா நானும். இது இப்படி மந்திரமாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கே என்ன சொல்கிறான் ஆக்சுவலாக? அகம் கிரக உபாசனா. அகம் கிரகன்னா நானே கிரகம், கிரகம்னா நானே ஆப்ஜெக்ட், நானே சப்ஜெக்ட். அதனால் இங்கே வெளியில் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா கூட ஸோ சப்ஜெக்டிவாக நானே நிர்குண பிரம்ம உபாசனை. ஏன் சொல்கிறவன் அந்த வார்த்தைனால இவனுக்கு இப்போ பெரிய தகராறு வருது. உபாசனன்னா ரிப்பிட்டேஷனோ, ரிப்பிட்டேஷன்னா மெடிடேஷனோ, மெடிடேஷன்னா விருத்தி ஆவருத்தி. ஸோ வாட்? ஞானத்தில் மட்டும் என்னதான் பண்ணுற நீ? அப்போ இல்லைன்னா பேசாமீரும், பேசாமீரும். அப்போ நீ அது கூட ஞானம், அப்போ அது கூட ஒத்துக்கலன்னு அப்போ கிளாஸே தேவையில்லை, டிஸ்கஷனே தேவையில்லை. ஸோ ஞான விருத்தி ஆவருத்தி இருக்கும்போது உபாசனா விருத்தி ஆவருத்தியும் இருக்கக்கூடாது. ஸோ லக்ஷணாவிருத்தின்னா அது ஓன்லி இண்டிகேட்டிவ் மீனிங், இம்ப்ளைடு மீனிங் என்ன? வேத்தியம் தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் பிரம்மனை வந்து சொன்னால் உபாசனில் கூட அதே பண்ணுவான். லக்ஷிதம் அந்த இம்ப்ளைடு மீனிங் வேலே இந்த மேபி மெடிடேட்டட் அப்பான், அவன் உபாசனை பண்ணலாம், சமுபாசியதாம் செய்யலாம் இல்லையா? எனி அப்ஜெக்ஷன், எனி ப்ராப்ளம்? சரி, ஃபாரி விடமாட்டான். இன்னும் 73 வரைக்கும் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நம்ம கொஞ்சம் ரசித்து எல்லாத்த கேட்டால் என்ஜாயபுளாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் குழப்பம். பார்ப்போம் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.